ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிசி சேனல். நம்ம பார்த்தோன்னா டிஎன்பிசி குரூப் ஏ மெயின் சிசி டாபிக் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி டைஸ் முடிச்சிருக்கிறோம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், திசை மற்றும் தூரம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் டைரக்ஷன் பற்றி. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, இந்த டைரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த குறுக்கில் இருக்குது என்ன தெரியும், ரெண்டு தடவை நார்த் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் சவுத் வெஸ்ட்டு, இந்த பக்கம் நார்த் வெஸ்ட்டு, இது வந்து சவுத் ஈஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் படம் வரையாமலே போகிறதுக்கு நம்ம கற்றுக்குவோம். அதில் நம்ம டேரெக்டாக கணக்குக்கே போய்டும். நம்ம மனிதன் வடக்கு நோக்கி செல்கிறான், வலதுபுறமாக திரும்புகிறான், மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான், அவன் தற்போது எத்திசையில் செல்கிறான். இது எப்படின்னா படம் வரைஞ்சும் நம்ம பண்ணலாம். நம்ம படம் வரையாமல் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மனிதன் வடக்கு நோக்கி நிற்கிறானா, வடக்குனா நார்த்து இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வலதுபுறமாக திரும்புகிறான், ரைட் டர்ன், ஆறுன்னு போட்டுங்க. ரைட்னா 6, மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மறுபடியும் ரைட்டை போட்டுங்க. மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான், இடதுனா லெஃப்ட்டுங்களா. அவன் தற்போது திசையில் செல்கிறான் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் அடிச்சிருங்க. இப்போது நார்த்துக்கு ரைட் டர்ன் வரும் பாருங்க. நார்த்துக்கு ரைட் டர்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகணும். கிளாக் வைஸ், இதுதான் கிளாக் வைஸ். கடிகாரம் வர திசை தான் கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு எதிர் திசை. இப்போது நார்த்துக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், கிழக்கு. அப்போது கிழக்கு தான் ஆன்சர். கிழக்கு தான் ஆன்சர். இதுக்கு இன்னும் என்ன பண்ணலான்னா ESWN பார்த்தீங்கன்னா ESWN என்னது, ஈஸ்ட்டு. ஈனா ஈஸ்ட்டு, எஸ்னா சவுத்து, டபிள்யூனா வெஸ்ட்டு, என்னா நார்த்து. இப்போது இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். மனிதன் வடக்கு நோக்கி செல்கிறான். இப்போது நார்த்தில் இருக்கான், ஓகேங்களா. நார்த்லேருந்து வலதுபுறம்னா கிளாக் வைஸ் போனாங்கன்னா ஈஸ்ட்டுங்களா, ஈஸ்ட்டு. மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மீண்டும் வலதுபுறம்னா சவுத்துங்களா. மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம்னா சவுத்துலேருந்து ஒரு ஈஸ்ட்டுங்களா. இப்போ ஆன்சர் ஈஸ்ட்டுங்களா வந்துருச்சுங்களா. நம்ம இந்த மாதிரி 2 மாடலையும் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஆருஷ் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் 9 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் நார்த்து. இப்போது நார்த்து நோக்கி நடக்கிறாங்க போட்டிருக்காங்க. இப்போது N. தென் டேர்ன்ஸ் லெஃப்ட்டுங்களா, லெஃப்ட்டுனா L. அண்ட் வாக்ஸ் 17 மீட்டர். ஹி டேர்ன்ஸ் லெஃப்ட்டு, திரும்பவும் லெஃப்ட்டு. பார்த்து பார்த்தீங்கன்னா இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இதில் விட பாருங்க, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட், நார்த்து. இப்போ நார்த்துலேருந்து லெஃப்ட்டுங்களா, திரும்ப இன்னொரு லெஃப்ட்டு, அப்போது சவுத்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சவுத்து தான் ஆன்சர். புரியுதுங்களா? நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஆருஷ் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் 9 மீட்டர் டுவார்ட்ஸ் நார்த்து. தென் டேர்ன்ஸ் லெஃப்ட்டுனா வெஸ்ட் வந்துட்டான் அர்த்தம். அண்ட் வாக் 17 மீட்டர். ஹி டேர்ன்ஸ் லெஃப்ட் டு வாக் 19 மீட்டர். திரும்பவும் லெஃப்ட் தான், சவுத் வந்துட்டாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவ், சவுத்து தான் ஆன்சர். 3 பார்ப்போம். ராஜா வென்ட் 2 kilometers from her office in the west direction, then took a right turn and travelled 4 kilometers. She again turned right and travelled 5 kilometers and then turned left and reached home after travelling 1 kilometer. Raja went 2 kilometers from her office in the west direction. West direction na west. And then took a right turn and travelled 4 kilometers. She again turned right and travelled 5 kilometers and then turned left and reached home after travelling 1 kilometer. பாருங்கள், வெஸ்ட்டு, ஒரு ரைட்டு, அடுத்தது இன்னொரு ரைட்டு, அடுத்தது லெஃப்ட்டு. இன் விச் டைரக்ஷன் ஷீ ஃபேஸிங் வென் ரீச்டு ஹோம். என்ன பண்ணோன்னா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் அடிச்சிடலாங்களா. வெஸ்ட்டுக்கு ரைட்டு என்ன வரும், இந்த டயக்ராம் அப்படி பார்த்தாக்கா வெஸ்ட் ரைட் என்ன வரும், நார்த்து. இப்போ ஆன்சர் நார்த்து தான். இப்போ இந்த மாடல் வச்சு கொடுப்போம். அவ்வளோ ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. வெஸ்ட் டைரக்ஷன் இங்கே இருக்காங்களா. ரைட் டர்ன்னா நார்த்து. அண்ட் அகைன் ரைட் டர்ன்னா ஈஸ்ட்டு. அண்டு லெஃப்ட்டுன்னா திரும்ப இந்த பக்கம் வருங்களா, நார்த்து. அப்போது ஆன்சர் நார்த்து தான். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கொஷின் என்ன கேட்குறான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. கொஷினில் வந்து ஃபேஸிங் என்ன டேரக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா
படம் வரையாமல் நம்ம இதே மாதிரி போட்டுடலாம். ஆனால் இதே வந்து படம் வரையாமல் போகிறதுலே என்ன எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா படம் வரையாமல் போடலாம். ஆனால் ஆன்சரில் வந்து நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் படம் வரைஞ்சி போட்டால் தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அதே மாதிரி எவ்வளோ ஃபேர் என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா படம் வரைஞ்சி போடுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது கேள்வி, டு ரீச் பாயிண்ட் Q ஃப்ரம் பாயிண்ட் S. இப்போ என்னன்னா எஸ்லேருந்து ஃப்ரம் பாயிண்ட் எஸ்லேருந்து Q ரீச் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இதுலேருந்து எ பர்சன் ஹேஸ் டு வாக் 83 மீட்டர் டுவார்ட்ஸ் த வெஸ்ட்டு. டுவார்ட்ஸ் த வெஸ்ட்டுனா இதுதான் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது தெரியும் உங்களுக்கு. ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு நார்த்து 83 மீட்டர். ஓகேங்களா, 83 மீட்டர் வெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா he must be take another right turn. இந்த பக்கங்களா ரைட் டர்ன் அண்ட் வாக் 240 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா he must be take another right turn. திரும்பவும் இந்த பக்கம் தான், another right turn and walk 147 மீட்டர். he must take another right turn. திரும்பவும் ரைட் டர்ன் எடுத்து அண்ட் வாக் 240 மீட்டர். அப்போது சேம் இதில் தான் இதுவும் 240 மீட்டர். டு ரீச் த டெஸ்டினேஷன்னா இதுதான் Q. அவன் என்ன கேட்குறான்னா ஹவு ஃபார் எவ்வளவு தூரம் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் Q ஃப்ரம் பாயிண்ட் S. பாயிண்ட்டு Qலேருந்து பாயிண்ட்டு Q என்ன டைரக்ஷன் இருக்குது ஃப்ரம் பாயிண்ட் Sலேருந்து. இப்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னா நம்ம எதுலேருந்து எடுக்கணுங்கிறது டவுட் ஆகிடும், எங்கேருந்து நம்ம பார்க்கணுங்கிறது டவுட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணால் பாயிண்ட் Q ஃப்ரம் பாயிண்ட் S, பாயிண்ட் Sலேருந்து டூ பாயிண்ட் S அப்படின்னு ஃப்ரம் டூ எதுவானாலும் எதுக்கு பக்கத்தில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரம் பாயிண்ட் எஸ்னா எஸ்லேருந்து, டூ பாயிண்ட் எஸ்னா எஸ்லேருந்து தான். இது போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போது பாயிண்ட் எஸ்லேருந்து Qக்கு என்ன டேரக்ஷன் கேட்டிருக்காங்க. இது என்ன டேரக்ஷன் பாயிண்ட் எஸ்லேருந்து பார்த்தாக்கா இது வந்து ஈஸ்ட்டுங்களா, அப்போ ஈஸ்ட்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது இது அடிப்பட்டுரும், அதனால் பார்க்க முடியாது. இப்போது 147 இது டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிச்சிங்களா. 147 மைனஸ் 83 எவ்வளோ வருது, 4 6. ஈஸ்ட் வந்துச்சு, ஈஸ்ட்டு 64 மீட்டர். அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து படம் வரையும்போது ஓவரோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது பார்த்துங்க, டிஃப்ரென்ஸ் படம் வரைகிறதுல. அடுத்து 5வது கணக்கு. இது பார்த்திங்கன்னா டிகிரி வச்சு போகிற கணக்கு. ஜீவா இஸ் ஸ்டாண்டிங் இன் ஏ பார்க் ஃபேஸிங் தி சவுத் டைரக்ஷன். he turns 90 degree clockwise at the same point. After that he turns 45 degree clockwise. In which direction is he facing now? பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் போட்டுங்க. ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு நார்த்து. இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி டிகிரி வச்சு கேட்டாங்கன்னா கிளாக் வைஸ் சொன்னாங்கன்னா ப்ளஸ் போட்டுங்க, ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ் போட்டுங்க. என்ன போட்டுங்கன்னா சவுத் டைரக்ஷனா சவுத் டைரக்ஷன் he turns 90 degree clockwise, அப்போது ப்ளஸ் 90 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் பாயிண்ட் ஆஃப்டர் தட் he turns 45 degree clockwise. திரும்பவும் ஒரு கிளாக் வைஸ் 45 டிகிரி. பார்த்தீங்கன்னா 135 டிகிரியா. இப்போ சவுத்தில் கிளாக் வைஸ்னா வெஸ்ட்டுங்களா, வெஸ்ட்டு 90 டிகிரினா இந்த பாயிண்ட் தான் 90 டிகிரி. இந்த இடம் 45 டிகிரி. இப்போது சவுத்துலேருந்து கிளாக் வைஸ்னால் வெஸ்ட்டுங்களா, வெஸ்ட்டு. இங்கேருந்து 45 டிகிரி கிளாக் வைஸ்னால் நார்த் வெஸ்ட்டு. அப்போ ஆன்சரு நார்த் வெஸ்ட்டு தான். Vicky drove his car for 77 km towards the north. Then he turned left and drive for 109 km again. Again he turned left and drove yet another 77 km. Again he turned left, drove his car 127 km, stopped. What is the shortest distance between starting point and stopping? பார்த்தீங்கன்னா கொஷின் பெருசாக இருக்கேன்னு பயப்பட வேணாம், நானாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். drove his car 77 km டுவார்ட்ஸ் நார்த்தா. இப்போது சம்திங் பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து 77 km டுவார்ட்ஸ் நார்த். அண்ட் தென் he turned left, drove his car for 109 km. லெஃப்ட்னா இந்த பக்கம் தானே,
அகைன் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் ட்ரோவ் இட் another 77 கிலோமீட்டர். லெஃப்ட்னா திரும்பவும் கீழே தான் வரும். இது ஒரு 77 கிலோமீட்டர். ரெண்டு சேம் ஆயிடுச்சுங்களா? அகைன் ஹி டர்ன் லெஃப்ட், திரும்ப லெஃப்ட்னா இந்த பக்கம் தான். அண்ட் ட்ரோவ் ஹிஸ் கார் 127 கிலோமீட்டர் அண்ட் ஸ்டாப்டு. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஏறனா வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இந்த இடம், அண்ட் இது ஸ்டாப்பிங் பாயிண்ட்னா இந்த இடம். கேட்டாங்களா? இப்போது டிஃப்ரென்ஸ் எப்படி போகிறது? டோட்டல் வேல்யூ 127 மைனஸ் 109. உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், டோட்டல் வேல்யூ தெரியும். அப்போது டோட்டல் வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணாங்க 109. ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் 18 கிலோமீட்டர் ஆன்சர். இந்த மாதிரிலாம் இந்த டைரெக்ஷன் வந்தால் மட்டும்தான், டைரெக்ஷன்லேயே சவுத்து நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் வந்தால் மட்டும்தான் படம் வரையாமல் வரீங்க. அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். மற்றபடி சவுத் வெஸ்ட் வந்தாலும் சரி, நார்த் வெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்தாலுமே நீங்கள் படம் வரைஞ்சிருங்க, அதுதான் பெட்டர். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வச்சு கேட்டாலுமே நீங்கள் படம் வரைகிறது பெட்ரு. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஹிசார் இஸ் டு த நார்த் ஆஃப் பிவானி. ஹிசார் இது சம்திங் வரைஞ்சிங்க. ஹிசார் வச்சுன்னு வச்சுங்க. ஹிசார் இஸ் நார்த் ஆஃப் பிவானி. பிவானிக்கு நார்த்து. அப்போது பிவானி இங்கே வரைஞ்சிங்க. பிவானிக்கு நார்த்து ஹிசார். பிவானி இஸ் த வெஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி. நியூ டெல்லிக்கு வெஸ்ட்டில் இருக்கணும். அப்போது இந்த பக்கம் வருங்களா? நியூ டெல்லிக்கு வெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோத்தக் இஸ் தி சவுத் ஆஃப் பானிபட் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி. ரோத்தக்கு நியூ டெல்லிக்கு ஈஸ்ட்டில் இருக்கணும். இப்போது ரோத்தக் இங்கே வருங்களா? நியூ டெல்லிக்கு ஈஸ்ட்டு. அடுத்தது ரோத்தக் இஸ் தி சவுத் ஆஃப் பானிபட்டு. பானிபட்டுக்கு சவுத்தில் இருக்கும். அப்போது கீழே தானே இருக்கணும், பானிபட்டுக்கு சவுத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? ஹிசார் இஸ் டு த நார்த் ஆஃப் பிவானி. பிவானிக்கு நார்த்து. இந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், ஹிசார் இஸ் டு த நார்த் ஆஃப் பிவானி. அப்போது பிவானி இங்கே இருந்தால் தான் ஹிசாருக்கு நார்த் ஆஃப் பிவானி. பிவானிக்கு நார்த்தில் ஹிசார் இருக்கணும். பிவானிக்கு நார்த்தில் ஹிசார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவானி இஸ் த வெஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி. அப்போது பிவானி வந்து நியூ டெல்லிக்கு வெஸ்ட்டில் இருக்கணும். அப்போ நியூ டெல்லிங்கிறதாக்கா பிவானி இங்கே கரெக்டாக இருக்குமா? அப்போது இதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோத்தக் இஸ் தி சவுத் ஆஃப் பானிபட்டு. சவுத் ஆஃப் பானிபட்டு விட்டால் அண்ட் டு த ஈஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி. ரோத்தக் வந்து ஈஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி. ரோத்தக் ஈஸ்ட் ஆஃப் நியூ டெல்லினா நியூ டெல்லிக்கு கிழக்கு பக்கத்தில் ரோத்தக் இருக்கணும். நியூ டெல்லி கிழக்கு பக்கத்தில் ரோத்தக் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப் பானிபட்டு. ரோத்தக் வந்து பானிபட்டுக்கு சவுத்தில் இருக்கணும். பானிபட்டுக்கு சவுத்தில் இருக்கணும். அப்போ பானிபட்டுக்கு சவுத்தில் ரோத்தக் இருக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் ஹிசார் வித் ரெஸ்பெக்ட் டு பானிபட்டு. இந்த ரெஸ்பெக்ட் டு பானிபட்னா பானிபட்லேருந்து ஹிசார் என்ன டேரக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருக்கான், என்ன பொசிஷனில் இருக்குன்னு கேட்டிருக்கான். இப்போ பானிபட்லேருந்து பார்த்தாக்கா ஹிசார் என்ன பொசிஷனில் இருக்குது? வெஸ்ட்டில் இருக்குது. அப்போது ஆன்சர் வெஸ்ட்டு தான். புரிஞ்சுதுங்களா? ஒன் டே ராணி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் தி ஈஸ்ட். ஷீ தென் டர்ன் 90 degrees ரைட்டு அண்ட் தென் டர்ன் 45 degree in the anti-clockwise direction. She then turned 90 degree clockwise. Which direction is he facing now? Facing east. First eastன்னு சொல்லிட்டாங்களா? ஈஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ன் டு ரைட்டு. ரைட்டுனா கிளாக் வைஸுங்களா? ரைட்னா கிளாக் வைஸ் தான். அப்போது ப்ளஸ் 90 degree. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் தென் டர்ன் 45 degree இந்த ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ் 45 degree. அண்ட் தென் ஷீ தென் டர்ன் 90 degree கிளாக் வைஸ். திரும்பவும் ப்ளஸ் 90 degree. உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா இந்த படம்லாம் வரைஞ்சிங்க திரும்ப கூட. ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டில் இருக்காங்களா? 90 degrees ரைட்டு. 90 degrees ரைட்னா சவுத்து. 45 degree இந்த ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பவும். அப்போது இங்கே வருங்களா? சவுத் ஈஸ்ட் வந்துடுமா 45 degree. இப்போ திரும்பவும் 90 degree கிளாக் வைஸ்னால் சவுத் ஈஸ்ட்லேருந்து 45 degree வந்தோன்னா சவுத் வெஸ்ட்டு. அப்போது ஆன்சர் சவுத் வெஸ்ட்டு. உங்களுக்கு படிப்படி கூட வரைஞ்சிக்க நீங்கள். அப்போ இதில் வச்சு பார்த்தா கூட நான் வரும் 180 மைனஸ் 45 135 டிகிரி வருமா? ப்ளஸ் 135 டிகிரி. ப்ளஸ் 135 டிகிரினா ஈஸ்ட்லேருந்து இது ஒரு 90, இது ஒரு 45, 135 வந்துச்சுங்களா? அப்போது சவுத் வெஸ்ட்டு தான் ஆன்சர். இந்தபடி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தினேஷ் இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் தி சவுத் டைரக்ஷன். இது தென் டர்க்ஸ் 90 degree கிளாக் வைஸ். இந்த கொஸ்டின் படிச்சுன்னு போயிடலாம். சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்களா? சவுத் வெஸ்ட் அப்படி வச்சுங்க. சவுத் வெஸ்ட்டு 90 degree கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் 90 degree.
plus 90 degree, and then after that it takes 135 degree clockwise turn plus 135 degree. அதுக்கடுத்து பார்த்தோன்னா he finally takes a 90 degree anti clockwise turn. ஆன்டி கிளாக்வைஸ்னா மைனஸுங்களா, minus 90 degree. In which direction is he facing now? இப்போது இதுக்கும் சிம்பிளை பண்ணுங்கள். minus 90 plus 90 இது அடிச்சிருமா, அப்போது ப்ளஸ் 135 டிகிரி. இப்போது படம் வச்சுங்க என்ன சொல்லியிருக்கான், சவுத் வெஸ்ட் சொல்லிருக்காங்களா, சவுத் வெஸ்ட்னா இந்த இடமா, அங்கேருந்து 135 டிகிரி, இது ஒரு 45, இது ஒரு 90, 135 டிகிரிங்களா. அப்போ ஆன்சர் நார்த்து தான் ஆன்சர். கிளாக் வைஸ்னால் ப்ளஸ் 90 டிகிரி, கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் கதிர்காலத்துக்கு எதிர் திசை, அது ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் இந்த பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம். ஓகே. ராஜா இஸ் கோயிங் டுவார்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஆஃப்டர் வாக்கிங் 5 kilometer she turns right at 90 degree. Which direction is he going now? பார்த்தீங்கன்னா ராஜா இஸ் கோயிங் நார்த் ஈஸ்டா, நார்த் ஈஸ்ட்னா இதுதான், நார்த் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன் தான். ஆஃப்டர் வாக்கிங் 5 kilometer, ஆஃப்டர் வாக்கிங் நார்த் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் வாக்கிங் 5 kilometer she takes 90 டிகிரினா, 90 டிகிரினா இப்படி வருங்களா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி வரணும், 90 டிகிரி வரணும். விச் டைரக்ஷன் இஸ் கோயிங் நவ்? இப்போ பக்கம் என்ன டைரக்ஷன் தெரியுது, இந்த பக்கம் தானே, இந்த பக்கம்னா சவுத்து ஈஸ்டா, இது சவுத்து இது ஈஸ்ட்டு, அப்போது ஆன்சரு சவுத் ஈஸ்ட்டு. ஆன்சர் சவுத் ஈஸ்ட். புரியுதுன்னு பாருங்கள். ராஜா இஸ் கோயிங் டுவார்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட்னா இதுதான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனு. இப்போ என்ன கேட்டாங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஆஃப்டர் வாக்கிங் 5 kilometer ஷி டர்ன்ஸ் ரைட்டு. ரைட்னா இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் ரைட் எடுத்தாங்கன்னா ரைட் அட் 90 டிகிரி, 90 டிகிரி எடுத்துருக்காங்க. விச் டைரக்ஷன் இஸ் கோயிங் நவ்? அப்போது இந்த பக்கம் வந்ததுன்னா, இந்த பக்கம் வந்ததுன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட்டு தான் சார், இது சவுத் ஈஸ்ட்டு தான் சார். அடுத்து பார்த்திங்கன்னா மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். மேற்குனா வெஸ்ட்டு. அவன் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான், ப்ளஸ் 45 டிகிரி. மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான், ப்ளஸ் 180 டிகிரி. மற்றும் அவன் எதிர் கடிகார திசையில் எதிர் கடிகார திசைனா மைனஸா, மைனஸ் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எத்திசை நோக்கி நிற்பான். அப்போது இது சிம்பிளி பண்ண என்ன வரும், 180 225 பண்ணாக்கா மைனஸ் 45 டிகிரி வரும். இப்போ வெஸ்ட்லேருந்து மைனஸ் 45 டிகிரி எப்படி வரும், வெஸ்ட்டு இங்கே வருங்களா, வந்ததுன்னா மைனஸ் 45 டிகிரி. அப்போது ரிவர்ஸில் போகுமா, ரிவர்ஸில் போச்சுன்னா சவுத் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு, தென்மேற்கு தான் பாடத்தோடு வரைஞ்சிங்க. ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு நார்த்து. இப்போது என்ன சொல்லிருக்கான், ஆல்ரெடி வெஸ்ட்டில் நிற்கிறான், அங்கேருந்து மைனஸ் 45னா ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் வருமா, ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் சவுத் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு. ஒருவன் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு சென்று டிஐ அடைகிறார். ஏ மற்றும் டிக்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ என்னென்னா ஒருவன் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி இதுதான் ஏன்னு வச்சுங்க, ஏலேருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி, கிழக்குனா இந்த பக்கம், இது ஏ, ஓகேங்களா, கிழக்கு நோக்கி பி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்புகிறார். அப்போது இந்த இடம் தான் பி, இந்த இடம் இதுக்கு 3 கிலோமீட்டர். இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் 3 மடங்கு, முந்தைய தூரம்னா 3, முந்தைய தூரம் 3 மடங்குனா 9, ஓகேங்களா. மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பி கிட்ட தூரம் 5 மடங்கு. இப்போது மீண்டும் இடதுபுறம்னா இந்த பக்கமாக, இந்த பக்கம் திரும்பி ஏ மற்றும் பி கிட்ட தூரம் 5 மடங்கு, 5 மடங்குனா என்ன வரும், ஏ மற்றும் பின்னா 3, அது 5 மடங்குனா 15, 5 15 சென்று டிஐ அடைகிறார். சரிங்களா, இந்த இடம் டி, இந்த இடம் சி. இப்போது என்ன கேட்குறேன்னா ஏ மற்றும் டிக்கு இடையே குறுகிய தொலைவில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறேன்னா ஏ மற்றும் டிக்குள்ளே குறுகிய தொலைவில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஏ மற்றும் டிக்கு இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, நமக்கு இந்த வேல்யூ தெரியுமா, இது வந்து 3ன்னு வச்சுட்டாங்க, இந்த ஏ மற்றும் பிக்கு 3. அப்போது சிடி ஃபுல் வேல்யூ தெரியும், ஆனால் இந்த வேல்யூவில் வந்து 3 வச்சா, அப்போ இந்த 3 போச்சுன்னா 17, 3 போச்சுன்னா 12, இந்த தொலைவு மட்டும் இந்த தொலைவு மட்டும் 12, இந்த ஹைட் என்னது 9.
இப்போ பித்தாகரஸ் விதிப்படி இது வந்து என்ன வரும் தெரியுமா? அது அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? இது வந்து தெரியாத ஏதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் தெரிஞ்ச என்னது 12 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 9 ஸ்கொயர் இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு 144 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 81 கூட்டினீங்கன்னா 225. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. இப்போ இது 15 ஸ்கொயருங்களா? ஸ்கொயர் ஸ்கொயர் வச்சாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அப்போது 15 கிலோமீட்டர் தான் ஆன்சர். இந்த இடம் 15 கிலோமீட்டர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினாலும் பிலேருந்து ஏவோட மதிப்பு என்ன டைரக்ஷன்? பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா ஏலேருந்து பியோட டைரக்ஷன் என்ன? விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் ஏ ஃப்ரம் பாயிண்ட் பி. ஃப்ரம் போட்டாலும் பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் ஏ என்ன டைரக்ஷன்? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடம் இந்த ஃப்ரம் டு ரெஸ்பெக்ட் டு இதெல்லாம் எது பக்கத்தில் இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம டைரக்ஷன் எடுக்கணும். டைரக்ஷன் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில டாபிக்மே எடுக்கணும். நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோன்னா அந்த ரைட்டு லெஃப்ட்டு வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ரைட்டு லெஃப்ட் வச்சு பார்க்கலாம். ஆங்கிளில் ப்ளஸ்ஸு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது பார்த்தோம். அப்புறம் பித்தாகரஸ் தேற்றம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அந்த மாதிரி கணக்கு பார்த்துருக்கோம். இதுலேயுமே இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் அடுத்த கிளாஸில் நான் இது பற்றி இன்னொரு கிளாஸில் நம்ம டேரக்ஷன் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம படிப்படியாக எல்லா குரூப் மெயின்ஸ் ரீசனிங்கான எல்லா சாப்டருமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.